சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். இங்கே காலையிலே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணி. எனக்கு என்னடி காலையிலே ஃபோன் அடிச்சிட்ருக்க, என்னடி என்ன பிரச்சனைடி அப்படிங்கிறாங்க. எடி நான் கால் அடித்தாலே பிரச்சனை தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ காலைல ஃபோனே அடிக்க மாட்டியே, அதான் அடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் எங்கள் மாமனார் பணத்தை ஏமாத்துறது எங்கள் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, ஓரளவு சமாளிச்சாச்சு. என்னடி சொல்கிற, சமாளிச்சிட்டாங்கன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஆன்ட்டிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. மனோஜை வந்து ரொம்பவே பாசமாக பார்த்துப்பாங்க. மனோஜை வந்து காட்டியே கொடுக்க மாட்டாங்க எந்த விஷயத்துலையுமே. இந்த வீட்லேயே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறது என் வீட்டுக்கார் மேலே தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை அந்த அளவுக்கு பெரிய அளவில் போகல. ஆனால் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிட்டானா இன்னமும் வந்து எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி தான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ஆன்ட்டி வாயை அடைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் வித்தியா சொல்கிறாங்க, உங்கள் ஆன்ட்டி வாய் பெரிய வாயில் அதை எப்படி அடைப்பேன் அப்படிங்கிறாங்க. அடைச்சிடலாண்டி, எனக்கு ஒரு 10,000 வேணும்டி அப்படிங்கிறாங்க. அதானே கேட்டேன். ஏண்டி சம்பளம் எனக்கு போட தெரிஞ்சுக்கிட்டு உடனே கேட்கையோ அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் 10,000 மட்டும் தந்து உதவிடி அப்படிங்கிறாங்க. எனக்கு பல 10,000 கொடுத்துட்டேன், சரியா, நீ திருப்பி தருத மாதிரி இல்லை. எடி எனக்கும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், வைக்கணும், செலவு இருக்குது. ஸ்கூட்டி ஓடிட்டு கிடக்கேன், அதுக்கு இப்போ பெட்ரோல் போடணும், ஏகப்பட்ட செலவு இருக்குடி, புரிஞ்சுக்கோடி. நான் ஊருக்கும் செலவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. சரிடி நான் சம்பளம் முன்னாடி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ கல்லால் எடுத்து தரேன்னு சொல்லுறதை தாண்டி இப்போ சம்பளம் எடுத்து தரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேனே. சரி வா வந்து வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா 10,000 கொடுக்குறாங்க. இது எதுக்கிட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஆன்ட்டி வாயை அடைக்கிறது தான். முன்னாடி 5,000 செலவு கொடுத்துட்ருப்பேன், இப்போ 10,000 கொடுத்தோன்னா அந்த ஆன்ட்டி எதுவுமே பேச மாட்டாங்கன்னு நினைக்கண்டி அப்படிங்கிறாங்க. ஏன்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடன் வாங்கி செஞ்சிட்ருக்க. அந்த தினேஷ் ஒவ்வொரு முறையும் வந்து உங்கள்கிட்ட பணம் வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அது அவனுக்கு எங்கனையாவது கடன் வாங்கி கொடுக்குற, ஏகப்பட்ட கடன் ஆகிட்டேன். அந்த பெங்களூரில் கடனையும் கட்ட மாட்டிருக்கேன். அதுக்கு நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன். சிட்டிக்கிட்டையும் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், அதுக்கு நீ வட்டியும் அசலும் கொடுத்த மாதிரி இல்லை, அதுக்கு நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன். அவன் என்றைக்கு ரோட்டில் மறிக்க போகிறான், இல்லை என்றைக்கும் எந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிலடி. ஏன்னா நான் உனக்காக பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. ஏன்டி ஃப்ரெண்டுனா சும்மா லேசாடி அப்படிங்கிறாங்க. அவன் ஆபத்தில் நண்பன் உதவுவான்னு சொல்லுவாங்க. என் நண்பி வந்து என்னை பாடாப்படுத்துகிறா, ஆபத்தை ஏற்படுத்துகிறா என் நண்பி அப்படிங்கிறாங்க. சரிடி இந்த உதவியை மட்டும் செய்யடி அப்படிங்கிறாங்க. இப்படி தான் நீ ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி என்ன செய்ய, நீ என் ஃப்ரெண்டாக போயிட்ட, சரி வச்சுக்கோ அவனு சொல்கிறேன், வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் பார்லருக்கு போகிறாங்க. அப்போ அந்த மேடம் கேட்குறாங்க, இன்னொரு நீ முதல்ல மாதிரி பார்லர் ரெகுலராக வர மாட்டேறீங்க, பொறுப்பை பூரா உங்கள்கிட்ட கொடுத்தேன் சரிங்களா, நீங்கள் இந்த பார்லர் என்கிட்ட விற்றா அவங்க கூட இந்த இதில் வேலை பார்த்துக்கிட்டோமான்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், இந்த நிர்வாக பொறுப்புமே நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா, பார்த்துட்டு எவ்வளோ வரவு செலவு இருக்கோ அதை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னேன். என்ன நீங்கள் அந்த வேலையும் பார்க்க மாட்டேறீங்க, இங்கே பார்லர் பார்க்குற வேலையும் பார்க்க மாட்டேறீங்க, சரியாகவே பார்லருக்கு வரல போகலன்னு சொல்கிறாங்க. அதுபோக நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ஃபர்னிச்சர் கடை வைக்க போகிறாரு, நான் வேலையை விட்டு நின்றுவேன்லாம் நீங்கள் வேலை செய்கிற பசங்கள்கிட்ட லேடிகிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலைக்கு அவங்க வரமாட்டாங்களாம் மேடம், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தனியாக வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சதுனால போயிடுவாங்க போல், அவங்க வீட்டுக்காரருக்கு ஹெல்ப்பாக போயிடுவாங்க போல் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு போக விருப்பம் இருந்தால் என்கிட்ட சொல்லிட வேண்டியதானே ரோகிணி, நான் உங்களை நம்பி தானே வேலைக்கு வச்சுருக்கேன், இன்னும் வந்து உங்களை நான் வந்து வரவு செலவு பார்க்கறதுல வைக்கல, நீங்கள் போகாதா இருந்தால் இப்போமே கூட போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. மேடம் அப்படிலாம் இல்லை, அந்த ஃபர்னிச்சர் கடை வந்து எங்களை விட்டு கை மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், எங்கள் வீட்டுக்காரர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஏதோ கடை ஓப்பன் அது இது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் ஓப்பன்லாம் பண்ணோம், ஆனால் அவர் தம்பி வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி அக்ரிமெண்ட்டை மாற்றிட்டாரு, அவங்க பேரில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ அவர் தம்பி கொஞ்சம் மோசமான ஆளா அப்படிங்கிறாங்க. ரொம்ப மோசமான ஆளுங்க, நானே எங்கள் வீட்டுக்காரரும் முன்னேறி வரது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்படி தான் இருப்பாங்க உலகத்தில், நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். அவங்க வீட்டுக்காரர் வந்து சுறுசுறுப்பாக இருப்பார்ல, எல்லோரும் ஆக்டிவாக தானே இருப்பார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஒரு லேடி சிரிக்கிறாங்க, வேலை பார்க்குற அந்த பொண்ணு. உடனே சரிம்மா நான் போய்ட்டு வரேன், இனிமேலேருந்து வரவு செலவு வந்து ராஜி பாப்பா, நீ ராஜி கூட வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர மன உளைச்சல். நம்ம இந்த பார்லரை சொந்தமாக வச்சோம், நம்ம விருப்பப்பட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பார்த்து செஞ்சோம், இந்த மேடத்தை விற்றோம், இந்த மேடத்துக்காக இவ்வளோ நாள் இவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருக்கோம், நான் தான் நிர்வாகம் எல்லாம் பார்த்துருக்கேன், நேற்று வந்த பொண்ணை வந்து நிர்வாகம் பார்ப்பாங்க, அவளுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இன்னொரு பொண்ணு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் உங்கள் வீட்டுக்காரர் சுறுசுறுப்புன்னு சொன்னாங்களா, அதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரை பார்க்க உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குன்னு, ஒரு நாள் என் மனோஜ் சாதிப்பார், அன்னைக்கு எல்லோரும் மூக்கில் வரல வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நான் அதெல்லாம் சொல்லலை, மேடம் சொன்னதுக்கு சிரிச்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ராஜி நீங்கள் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. மேடம் என்கிட்ட பொறுப்பை கொடுத்து போயிருக்காங்க மேடம், எனக்கு நடத்த தெரியாது, நீங்கள் தான் நடத்த போகிறீங்க, ஆனால் மேடம் வந்து கணக்கு கேட்கும்போது நான் கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் எப்படி வர சொல்ல பார்ப்பீங்களா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம்
எனக்கு வரவு செலவு பார்க்க தெரியாது, கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது, நான் அந்தளவுக்கு படிக்கலை, பார்லர் வேலை மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரொம்ப நன்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஈவினிங் நேரத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த மனோஜ் தான் என்கிட்ட மறைச்சிட்டான் அப்படின்னா இந்த ரோகிணி எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்டான்னு நினச்சிட்டே இருந்தால் அந்த ரோகிணி கூட மறைச்சிட்டா. என் வீட்டுக்கார் பணத்தையே வச்சுக்கிட்டு அவங்க அப்பா பணம்னு சொல்லி பிஸ்னஸில் போட்டு அதையும் ஏமாந்துட்டு நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே முகத்தை திருப்பதை பார்த்தா மீனா முழிக்கிறாங்க. என்ன ஆன்ட்டின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுது, ரோகிணி கூப்பிடுது. ஆனால் அத்தை திரும்பிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. மீனா நோட் பண்ணதை பார்த்துட்டு ரோகிணி நம்ம 2 பேரும் பேசுகிறத மீனா கவனிக்கா, நீ ரூமுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடியே போகிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டிலாம் என்னை கூப்பிடாத, அவ்வளோ கடுப்பாக இருக்குது, நான் ஹாலில் வச்சு ஏதாவது பேசுனா அந்த மீனா கவனிச்சிருவா, அவள் கவனிச்சிட்டான்னா முத்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவா, சொன்னோம்னா அவன் நோண்டி கேட்பான், உள்ளதை கண்டுபிடிச்சிருவான், நீங்கள் தான் என் வீட்டுக்கார பணத்தை வச்சு ஏமாத்துனீங்க, அதை வச்சு தான் தொழில் ஆரம்பித்து கெட்டு போயிட்டீங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லுவான். சரியா? அதுபோக இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, ஏற்கனவே 27 லட்ச ரூபா ஏமாற்றிட்டீங்க, அதுக்கு வட்டி முதலமாக 3 லட்சம் வந்திருக்கு, அதையும் சேர்த்து நீங்கள் தரணும், வைக்கணும் அப்படிமா. அதனால் உங்களுக்கு சரிபடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணலை, அதனால் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் அதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் வரல, உங்களுக்கு நான் மாதம் 5000 செலவுக்கு தருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன அதான் திருப்பி தரணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி இந்த மாதத்துக்கு நான் 10,000 உங்களுக்கு செலவு தரலான்னு இருக்கேன், உங்களுக்கு நிறைய செலவு இருக்குமா ஆன்ட்டி, நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தானே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பணத்தை பார்த்தோன்னா ஆமாம்மா நானே என்னமோ நினச்சிட்டேன், நீ பணக்கார பிள்ளை, என் வீட்டுக்கார பணத்துக்கெலாம் ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுருக்க மாட்டேன், உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறதுனால நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியுதுமா, புரிஞ்சிக்க முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. 10,000 இப்பமே தருவாளா, நாளைக்கு காலைல தருவாளா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. என்னங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் 10 ரூபா கெட்டை கொடுக்குறாங்க. இதை ஒரு கெட்டை பார்த்தோன்னே ரோகிணி ரொம்ப சூப்பர் ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஏன் மாதம் நீ 10,000 கொடுக்கணும், அதுக்கு பேசாமல் நீ பேங்க்கில் போட்டாலும் நம்மளுக்கு 10 மாதம்னா 1 லட்ச ரூபா சேரும்ல அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் நீ தான் உழைச்சி தரல, என் மருமகளாக உழைச்சி தரேன், நீ சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பணத்தை எடுத்துகிட்டு நேராக பீரோவுக்கு போயிடுறாங்க. என்ன பணம் விஜயா அப்படிங்கிறாங்க. இது என் மருமவா எனக்கு தர பாக்கெட் மணி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணே சம்பளத்துக்கு வேலை பார்க்கு, இது 10,000 ரூபா பாக்கெட் மணி கொடுக்குன்னா அது என்ன தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கார். மனோஜும் வேலைக்கு போகல, இந்த பொண்ணு தான் வேலைக்கு போகுது. அப்போ இந்த பொண்ணுக்கு சம்பளம் எவ்வளோ தான், வீட்டு செலவுக்கு கொடுக்குது, அதுபோக இந்த விஜயாவுக்கும் 10,000 மாதம் கொடுக்கு, இதனால தான் 2 பேரும் குழஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி சிஸ்டர் சொல்கிறாரு மனோஜ், இந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட பணம் கொடுக்குற வேலையை வச்சுக்காத, நிப்பாட்டிடு, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எங்கள் அம்மா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த மருமகா கொடுக்குறான்னு நீ கொடுக்க, சுருதி கொடுக்குறாளா, இந்த மீனா கொடுக்குறாளா, இல்லை முத்து கொடுக்குறானா, ரவி கொடுக்குறானா, நான் கொடுக்குறேன், நீ ஏன் கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம அங்கிள் பணத்தை எடுத்துகிட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, இதை முத்துக்கிட்டே யார்கிட்டையோ அவங்க உலமாகவும் இருக்கணும்னா அப்பப்போ நம்ம காசு கொடுத்தா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹினி நீ சொல்கிறது கரெக்டு தான், அம்மா மட்டும் லைட்டாக உளறிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போம், மாட்டினோம்னா அந்த வீட்டில் இருக்க முடியாது, அதுபோக இந்த முத்து வச்சு செய்யணும்னு நினைப்பான், ஏற்கனவே 27 லட்ச ரூபா தந்துட்டு தான் வீட்டுக்குள்ள விடுவோன்னு சொன்னான், ஏற்கனவே எங்கள் அப்பா பணத்தை நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான், அந்த ஏமாந்த பணத்தை நான் வாங்கிட்டேன், அதுக்கு வட்டியும் போட்டு வாங்கிட்டேன், அதையும் நான் வேஸ்ட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் சரி தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இன்னும் உங்கள் அம்மா அவங்க மேலே பாசமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோஹினி நான் தான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய கதையோ செஞ்சதுக்கும் எங்கள் அம்மா என்ன தான் காப்பாற்றுறாங்க, என்னது மனோஜ் அப்படி ஒன்றும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சின்ன பிள்ளைகள் நடந்த கதையை நம்ம சொன்னோம்னா ரோஹினி காரி துப்பிடுவா, ரோஹினிக்கு நம்ம இந்த உண்மையான கதையை சொல்லவே கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினி ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நைட்டு என்ன சாப்பாடு ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. அந்த பூக்காரி தாம்மா ஏதாவது பண்ணி வச்சுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா கடைக்கு போயிருக்கா அப்படிங்கிறாங்க. எந்த கடைக்குங்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் கடைக்கு போயிருக்கா, அங்கே முத்துக்கு ஏதோ ஆஃபர் வந்துருக்கும் போல், அதனால் அவள் தான் கல்லால் இருக்கா, அதனால் சமையல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்ட்டி நம்ம தான் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பூக்காரி சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. முன்னாடியே அவள் பூ கட்டிக்கிட்டு உங்களுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு பூ கடைக்கு போனான், இப்போ அவன் புருஷனுக்கு கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா அவள் ஃபர்னிச்சர் கடையை பார்த்துட்ருக்கா, சரியா, அதுபோக அவள் அவங்களுக்கு சமைச்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து கார் ஆஃபர் போயிட்டு கடைக்கு போயிடுறாங்க. அப்போ மீனா வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சமையல் பண்ணது நேரம் நான் பண்ணாமல் போயிட்டேன், அதனால் அங்கே யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்க, பாவம் எல்லோரும் பட்னியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் சமைச்சிருப்பாங்க, நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அங்கே யாருங்க சமைப்பா, ரோஹினி சமைக்க மாட்டாங்க, சுருதி சமைக்க மாட்டாங்க, அத்தை எப்படி சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீ எல்லாரையும் நினைக்கிற, அவங்க ஒன்று நினைக்காங்களா மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க யார் இது நினைக்காங்க நினைக்கல, நம்ம போகும்போது எல்லோரும் சாப்பாடு வாங்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இட்லி தோசை அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில்
வீட்டில் ரொம்பவே விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த பூக்காரிக்கு வந்து வாழ்வை பாருங்கள், அவன் புருஷன் ஒரு கை நாட்டு, இவ ஒரு கை நாட்டு. இவங்களுக்கு ஓசியில் ஒருத்தன் கடை கொடுத்துருக்கான், எப்படி ஓசியில் கொடுப்பான்? இவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு, இல்லைனா இவங்க கடையை எப்படி கொடுப்பான்? லட்சக்கணக்கான மதிப்புள்ள கடையை வந்து சும்மா இந்த முத்துக்கு கொடுப்பானோ? யார் கொடுப்பா சொல்லுங்கள்? அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முத்துடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவர் மரியாதை கொடுத்து அவர் உழைப்புக்கு நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவன் கடையை நல்லா பார்த்துக்கிடுவான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிறான். அவன் வெளில போனால் கூட அவன் ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ளே சப்போர்ட்டாக இருக்காங்க, அவங்க முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ எவ்வளவோ படித்தேன், என் மனோஜோ ரோஹிணியோ நடத்த முடியாத கடையை இவங்க நடத்தி ஜெயிச்சிட முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக முத்தும் மீனா வீட்டுக்குள்ளே வராங்க. எப்பா ஜெயிச்சிருவங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது, எனக்கு சப்போர்ட்டாக என் பொண்டாட்டி இருக்கா, எங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கீங்கப்பா, அப்படிங்கும்போது உங்கள் ஆசீர்வாதம் இருக்குமா நான் ஜெயிக்க மாட்டேனாப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் முத்து சொல்கிறது பார்த்தோன்னா பயங்கர கடுப்பாகுது. ஆமாம் இப்படி சொல்லி சுற்றிக்கிட்டே இருங்க, வீட்டு வேலை யார் செய்வா, சாப்பாடு நைட்டு யார் சமைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வீட்டு வேலையை நீ செய் விஜயா, வீட்டில் நீ சும்மா இருக்க, வீட்டில் யார் சும்மா இருக்காங்களோ அவங்க செஞ்சுட்டு போக வேண்டியதான், அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜும் ரோகிணியும் வந்து அடுத்தாப்புல என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்களா, இவங்களுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா என்னைக்குனாலும் மனோஜ் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பானே தவிர்த்து ஒரு தொழிலும் பண்ண போகிறது இல்லை. இந்த கைக்கு வந்த தொழில் சூப்பர் தொழில், இந்த ஃபர்னிச்சர் கடை நடத்துகிறது, அதையே கைக்கு வந்து விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் நீ கைக்கு வந்தது விட வைக்கலடா, நீ வந்து ஆட்டையை போட்டடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆட்டையை போடணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஓனர்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கடையை வாங்க வச்சு நீ அந்த கடையை நீ வாங்கிக்கிட்ட, இன்றைக்கி நீனும் உன் பொண்டாட்டியும் சொகுசாக இருக்கிறதுக்கு நீங்கள் அதை வச்சு லாபம் பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வீட்டு செலவு பூராமே என் வீட்டுக்காரர் தான் பார்க்காரு, ஆனால் இந்த கடை கிடைக்கணும்னு சொல்லி அவர் யாரையும் வந்து கெஞ்சலை வைக்கலை, அவங்களா கூப்பிட்டு கொடுத்த கடை, ஏன்னா அவங்க பேரை காப்பாற்றுறதுக்கு அவங்க பேர்லேயே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரெலாம் தயவுசெய்து நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அவன் பேசுறதுக்கு காரணமே நீ தானடி, அவன் என்னென்ன பேசணும்னு நினைக்கானோ அவனத்தையும் நீ மூட்டி விட்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அத்தை நான் இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தூங்குறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் சமைச்சு வச்சு தூங்குறதுக்கு என்ன வேலைக்காரியா, எல்லாருக்கும் சாப்பாடு வேண்டு வந்திருக்கோம், எங்களுக்கும் சேர்த்தா வேண்டு வந்திருக்கோம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டைனிங் டேபிளில் கொண்டு வைக்காங்க. உடனே எல்லோரும் சாப்பிட்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், இந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஒரு கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. இந்த கடை தானே அப்படிங்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா. நான் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உளம்பிடுறேன். என்ன வேலை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு காலை மிதிக்கிறாங்க. நீ அங்கே வேலை பார்த்தியா அப்படிங்கிறாரு முத்து மறுபடி. இல்லை அவன் ஏதோ சொல்கிறான், இவன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே சாப்பிட்றாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு, இந்த முத்து கை நாட்டு இவங்கெல்லாம் ஒரு ஃபர்னிச்சர் கடைனா லட்சக்கணக்கில் வருமானம் இருக்கக்கூடிய தொழில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆண்டி மட்டும் கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா இங்கே பேசினா சரி வராது, நம்ம மொட்டை மாடியில் போய் பேசுவோம், வாமன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் பேச போகிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது பண்ணி ஒரு பிஸ்னஸுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நாங்கள் எவ்வளவோ ரெடி பண்ணி பார்த்தோம், நடக்கலை, எங்கள் அப்பாவும் உள்ளே இருக்கார், அதனால் அவர்கிட்ட இருந்து பணம் வர முடியல, மனோஜ் ஃப்ரெண்ட்ஸுக்குமே யாருமே பணம் தர மாட்டுறாங்க, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் ஆண்டி அப்படின்ட்டு மொட்டை மாடி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாரு அண்ணாமல்கிட்ட, இப்போ என்னப்பா குசுன்னு பேசுகிறாங்க, மொட்டை மாடியை பார்த்து போகிறாங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க. முத்து அவங்க இன்னும் பேசிட்டு போகிறாங்க, இங்கே பேசுனா நம்மளுக்கு தெரியும்னு நினைப்பாங்க, சரி என்னத்தையும் பேசிட்டு போகிறாங்க, வழக்கம் போல் அவங்க பேசுகிறது தானே, எப்படின்னாலும் உன்னையும் மீனாவையும் அவங்க டார்கெட் வச்சு பேசுவாங்க. ஏன்னா உன்னையும் மீனா வீட்டில் இருக்கக்கூடாதும்பாங்க, அது நடக்க போகிறதும் இல்லை. இல்லைன்னா அவங்க வந்து அவங்க பிஸ்னஸுக்கு யார்கிட்டையாவது பணத்தை ரெடி பண்ணித்தாங்கன்னு விஜயாட்ட கேட்பாங்க. பத்திரம் லாக்கில் இருக்குது, அவள் அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியாது, என்னத்தையாவது அது சம்மந்தமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நான் நினச்சதான்ப்பா நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா ரோஹிணி மனோஜ் இறங்கி வராங்க மொட்டை மாடிலேருந்து. இன்னும் என்ன விஜயா இங்கே பேச வேண்டியது இங்கே பேச வேண்டியது மொட்டை மாடில் போய் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் எங்கே பேசணும் அங்கே பேசணும்னு சொல்லி தான் இருக்கா, எங்கே பேசணும் தான் ஒட்டு கேட்க ஆள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உன்னை முத்தை பார்த்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க ரோஹிணி. நீ வந்து நாங்கள் 2 பேரும் பேசணும் ஒட்டு கேட்க தான் செஞ்சேன், ஒன்று தான் ஆண்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலாக பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, அத்தை யாருக்கும் கிண்டலுக்கு யாரையும் ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தை, ஒரே வேலையை ஒரே பார்க்க போகிறாங்க, இப்போ நாங்கள் வேலை செஞ்சுட்டு அசதியாக வந்திருக்கோம், அவர் அப்பாட்ட பேசணும்னு பேசிகிட்டு இருக்காரு, ஏங்க சத்தனாமல் தூங்க வாங்கின மொட்டை மாடியில் போய் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயன் நினைக்கிறாங்க, போங்க இன்றைக்கி நைட்டு சரியான மழை வரப்போகுது, மழையில் நனைய தான் போகிறீங்க, எல்லாம் நினைங்க, என் மனோஜ் வந்து கஷ்டப்பட வச்சிங்களா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நான் மாடியிலேருந்து வர படியை அடைச்சிட்றேன், நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வரீங்கன்னு பார்க்குறேன், இன்றைக்கி பூரா நீங்கள் மலையில் தான் கிடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்க போகிற நேரம் பார்த்துட்டு கதவை அடைச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வேறு நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நான் தொழில் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஒரு பணமும் இல்லையே ஒன்றும் இல்லையே,
வீட்டு பத்திரம் கூட அடகில் இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலே விடியுது. உடனே சுருதி ரூமில் போய் சுருதிமா காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ரோகிணிமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏப்பா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே மனோஜை நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன் வந்து திருந்த மாட்டான்ப்பா, கொஞ்சம் அவனுக்கு ஆக்டிவாக இருந்துச்சு ஏதாவது ஒரு வேலையை தேட சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் என்னடா சொல்கிறது, அவங்க அம்மா குட்டி போட்ட பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா, நான் என்ன செய்ய முடியும், கொஞ்சமாவது புத்தி சொல்லணும், அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, ஏன்னா பணம் தான் புரட்டத்துக்கு வழி இல்லை, என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஏம்மா சுருதி வீட்டில் சரியான வசதி, நீ கேட்டேன்னா கண்டிப்பாக தருவாங்கம்மா, நீ சுருதி அம்மாட்ட கேட்டு பணம் வாங்கி தாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் சம்மந்திட்ட கேட்டால் இங்கே எப்படியாவது தெரிஞ்சிடும்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சுருதி அம்மாட்ட கேளு தந்துடுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்குள்ள நினைக்காங்க, ஏற்கனவே சுருதி அம்மா நம்மளை கேவலப்படுத்துனது இது தெரியாது, இப்போ போய் நான் பணம் கட்டினா இன்னும் கேவலப்படுத்துவாங்க, இதுக்கு என்ன வழினே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி மனோஜ், உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி நான் தாரேன், அதுக்கு நான் சொல்லுறதை மட்டும் நீங்கள் 2 பேரும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, நீங்கள் பணம் ரெடி பண்ணி தருவீங்கன்னா நாங்கள் 2 பேரும் என்ன சொன்னாலும் கேட்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பணம் அலைகிறதுனால விஜயா எதாவது சொன்னாலும் ஓகே தான்ங்கிற முடிவுக்கு வராங்க. இப்படியா இருக்குது. மனோஜ் சொல்கிறாங்க, நான் சொல்லுறது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் வெளியூரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஊரில்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் வெளியூர்னா வெளியூர்லடா, 4 தெருவு தள்ளி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நீ ரூம் எடுத்து தங்கிருங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி தான் பணம் வாங்கி தராங்கிறாங்களா, நம்ம எங்கே தங்கினானே அப்படிங்கிறாங்க. ஆண்டி நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கிறோம், அந்த அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அது செய்யுமா அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு ஹோட்டல் எடுத்து தங்குறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க அண்ணாமல்கிட்ட, எங்கள் ரோகிணியும் மனோஜும் வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்க. எந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன இப்போ வயசாகிருச்சு, கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கொடைக்கானலுக்கு எதுக்கு இப்போ போனாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க சுற்றி பார்க்கணும் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா பக்கமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்போ போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு முத்து கேட்குறாரு. டேய் அவங்க சௌரியன்டா, எங்கேனாலும் போவாங்கடா, அது உன்ட்ட சொல்லிட்டாடா போங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்ல வேண்டாம், அங்கே வந்து நிலச்சரிவுலாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ அங்கே போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாதுன்னு நினச்சி நீ சொல்லிகிட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. எம்மா வேறு வேலையே இல்லையா, சரி நான் போய்ட்டு வரேன் மீனா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பூ கட்டுறதுக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாம் அண்ணாமலையும் வாக்கிங் கிளம்பிடுறாங்க. சுருதி ரவி எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோன்னு சொல்லிட்டு நேராக மீன் கதவை அடைக்கிறாங்க. அடைச்சி சுருதி ரூமில் போய் உள்ள நகையை பூரா எடுக்கிறாங்க. சுருதி பிள்ளை நகையை வந்து பயன்படுத்துகிறதே இல்லை, அந்த நகையை வந்து நம்ம மனோஜ் எடுத்து கொடுப்போம், அவனாவது வச்சு தொழில் பண்ணட்டும். சுருதி வந்து ரவிக்கு தொழில் பண்ணி கொடுக்கணுன்னா அந்த நகை தான் தேவைன்னு அவசியம் இல்லை, அவங்க அம்மாட்டையோ அப்பாட்ட சொன்னால் வச்சு கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரவியும் பெரிய ஆள் ஆயிடுவான், இங்கே மனோஜும் பெரிய ஆள் ஆயிடுவான். இந்த முத்தே ஒன்றும் தெரியாத இவனே ஒரு ஃபர்னிச்சர் கடை நடத்தும் போது என் பையன் மனோஜ் வந்து பெரிய கடை நடத்த மாட்டானா, கண்டிப்பாக அந்த நகையை வச்சு ரொட்டேஷன் பண்ணி அப்படி இப்படி பண்ணி பெரிய கார் ஷோரூம் இல்லை ஃப்ளேட் ஷோரூம் கூட வைப்பான் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. நகையை பூரா ஒரு இதில் கட்டுறாங்க. கட்டிட்டு கையில் கொஞ்சம் மிளகா பொடியும் எடுத்துக்கிறாங்க. அங்கங்கே போடுறவங்க நம்ம போகிற பாதையெல்லாம் போடணும்னு தெரியாமல் சும்மையாவது அந்த ரூமில் போட்டு அப்படி கிளம்புறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேராக அந்த லாட்ஜுக்கு அட்ரஸுக்கே போகிறாங்க. போய் மனோஜ் இந்த நகையை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏமா அந்த நகை எதுமா சுருதி தந்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சுருதி தரலடா, அவளுக்கு தெரியாமல் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. எம்மா அவட்ட கேட்க முடியாது, அவள் வந்து எந்த நேரத்தில் எப்படி பேசான்னு தெரியல, அதுபோக அந்த பிள்ளை நகையே போட மாட்டேங்குது, நகையை பற்றி அதை ஃபீல் பண்ணவே மாட்டேங்குது. சரியா, இந்த 150 பவுனையும் அது வந்து தேடலையான்னு தெரியல, இந்த 150 பவுனையும் விற்றுருங்க, விற்றுட்டு நீங்கள் வந்து ஏதாவது தொழில் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா விற்றா வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வந்து இதை கவலையப்பட மாட்டாடா, விற்கனாலும் சரி தான், அடை வைக்கனாலும் சரி தான் வச்சுக்கோங்க, அடை வச்சா நீங்கள் வந்து அந்த பில்லை பத்திரமா வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் திருப்பினா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும், தொழில் பண்ணதுக்கு ஆகும். கேட்டால் ரோகிணி அப்பா பணம் அனுப்புனாருன்னு சொல்லி நீ பழைய மாதிரி என்கிட்ட ஒரு பொய் சொன்னீங்களே, அதே மாதிரி தேமாரிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இம்மா நகையை காங்கலன்னா பிரச்சனை ஆயிடுறதா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் தான் தேடவே மாட்டாளடா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்படி வந்தாலும் மீனாவையும் முத்தையும் கையை காட்டி அவங்க வீட்டு விட்டு அனுப்பி விட்ருதேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி செஞ்சு விட்ருமா, நானும் பெரிய ஆளாயிருவேன், இந்த முத்துவும் மீனா வந்து வீட்டில் இல்லாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய் நான் சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன், உனக்கே தெரியும். ஆனால் அந்த உங்கள் அப்பா தான் வந்து வீட்டுக்குள்ளே அவனை கூப்பிட்டு வந்துட்டார், இல்லைன்னா அவனை கிராமத்திலே உட்கார வச்சுருப்பேன். அவனை பெற்றதுக்கு நினச்சி நான் வருத்தம் மட்டும்தான், ஒன்று பெற்றதை மட்டும்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க ரோகிணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்ட்டி என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாகுது. உடனே மனோஜ் ரோகிணியும் போய் ஒரு நகையை ஒரு இடத்துல அடை வைக்காங்க, அந்த பில்லை வாங்கி வச்சுக்கிறாங்க கையில். இப்படியா இருக்கும்போது இந்த சூழ்நிலையில்
ஸ்ருதியோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க ஸ்ருதிக்கு. ஸ்ருதி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஸ்டூடியோவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு மகளுக்கு கல்யாணம், நீ வா அப்படிங்கிறாங்க. நான் வரல மம்மி, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் ஸ்டூடியோ இன்ஜினியருக்கு வேணா ஃபோன் அடிக்கிறேன், என்ன அப்படின்னா உன் கல்யாணத்துக்கு அவங்க வரல, ஆனால் நம்ம வந்து கூப்பிடும்போது தாலி பிரித்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அவங்க நம்மளுக்கு இப்போ எல்லா கதைக்கும் வரும்போது நம்மளும் போகணும்ல ஸ்ருதி, அதனால் நீ கண்டிப்பாக புறப்பட்டு வா அப்படிங்கிறாங்க. மம்மி நான் வந்து சுடிதார் தான் வந்திருக்கேன், அப்படி வரலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு தான் வரணும், உன் மாமியார் வீட்டில் இருக்கிற நகை அது வந்து புது மாடல், எல்லாத்தையுமே போட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி மம்மி அப்படிங்கிறாங்க. நான் காரில் உங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துடுறேன், வந்து காரில் போயிடுவோம், ரவியை கூப்பிடுவோம் மம்மி அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி வந்து கஷ்ட வீட்டு பையன், அதனால் அங்கே கூப்பிட்டு போனால் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி நான் ரவியில் நான் வரல அப்படிங்கிறாங்க. சரி மறுமூணையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ரவியும் கூப்பிட்றாங்க. வந்து பிறப்பிட்டு நகையெல்லாம் தேடுறாங்க, நகையே காணலை. உடனே மம்மி நகையே காணலை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு சுற்றி ரூமுக்குள்ளே போகிறாங்க. இங்கே வந்து விஜயாவுக்கு தெரிஞ்சுட்டு நகையை காணலன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நகையை தேட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு தான் தேடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சோம் அப்படின்னு நினைக்காங்க. அப்பவும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம தான் வந்து மனோஜ் எங்கே இந்த லாட்ஜில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தானே வந்தோம், இப்போ நம்மளுக்கு மோப்ப நாயே வந்தால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை நகையை காங்கணுன்னே அப்போ தான் ஸ்ருதி அம்மாவுக்கு பயங்கரமாகிறது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக முடியாதுன்னு பரவாயில்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி ஸ்ருதியை வீட்டுக்கு கூட்டி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி வீட்டில் வச்சு நகை எங்கே போயிடுச்சு, நகை என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்போது தெரியல சம்மந்தி, எங்களுக்கு எப்படி தெரியும், அவன் ரூமில் இருக்குங்க எப்படி தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ரூமை தூக்க மீனா வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனாலாம் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் என்றைக்கு அந்த மீனாவை பேசுனீங்களா, அது வந்து ரூமை க்ளீன் பண்ணதே இல்லை, ரூமை க்ளீன் பண்ண நானே க்ளீன் பண்ணிக்கிட்டோம் மம்மி அப்படிங்கிறாங்க. அப்போ நகை எங்கே போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணதால இந்த உள்ள நகையை விற்று தான் பிஸ்னஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயா போடுது, ஓஹோ இப்படியே மாட்டி விடலாமான்னு சொல்லிட்டு சம்மந்தி அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது சம்மந்தி அப்படிங்கிறாங்க. விஜயா பல்ல உடச்சி விடுவேன் அப்படிங்கிறாங்க. அவங்களையா நீங்கள் பல்ல உடைப்பீங்க, சம்மந்தி முத்து தான் வந்து இப்படி வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் பேசாதாங்கம்மா, தெரிஞ்சால் பேசுங்க, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கலை அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் வீட்டம்மாவே சொல்கிறாங்க, அது போக நகையை காங்கலை, வீட்டில் வச்ச நகை எங்கே போயிடுச்சு, என் பொண்ணு நகை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மம்மி அந்த நகை எனக்குன்னு தந்துட்டல, என் பொண்ணு பேசிகிட்டு இருக்கேன், நான் எதுவும் பேசலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்ருதி நீ தாண்டி கேட்கணும், கேளுடி அப்படிங்கிறாங்க. அது எங்கேயாவது நான் கூட மறந்து கூட வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நகை எப்படி போகும், காணாமல் போகும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்ருதி நான் சும்மா விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பா கடிக்கிறாங்க. உடனே அப்பா சிரிக்கிறார், ரைட்டு அண்ணாமலை உன்னையும் உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்து, நேரம் சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் போலீஸ்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நகையை காணலை, போன நகைக்காங்களா விசாரிக்கிறீங்க போங்க அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து நேராக போலீஸ் போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நகை எங்கே காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் தான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் அப்பா வந்து போலீஸு சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா சொல்ல மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா, அதனால் வந்து நாங்கள் வந்து விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. ரூமுக்கு போகிறாங்க. அங்கே கைரேகைலாம் பார்க்குறாங்க, கைரேகை எடுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மோப்பனாயை வச்சு அப்படி இது பண்ணுறாங்க. இங்கே விஜயா முழிக்கிறாங்க. மோப்பனாயி தான் பக்கத்தில் வந்துடும் அப்படின்னு நினைக்காங்க. தன்னை தாண்டி வீட்டுக்கு வெளியே போகுது, ரைட்டு அதுக்கு நம்மளை அடையாளம் தெரியலை அப்படின்னு நினைக்காங்க. அந்த நாய் அப்படியே ஓடி போய் மனோஜ் ரோகிணியும் வந்து ரூம் வந்து தங்கியிருக்கு, அந்த ரூமில் போய் நிற்குது. ரூம்னா கரெக்டாக அந்த ரூமை வந்து போலீஸ் வந்து கதை தட்டுறாங்க. மனோஜ் ரோகிணியும் கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனே இவங்க 2 பேரையும் கொண்டு ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்கள செக் பண்ணுறாங்க. அந்த நகை அந்த பேக்கில் இருக்குது. நகையும் வாங்கணுன்னு நேராக ஃபோன் அடிக்காங்க. ஸ்ருதி அம்மா அண்ணாமலை குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் வருது. இந்த மாதிரி நகையை திருநவங்களை பிடிச்சோம், நேராக ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர அச்சமாகிடுது. நம்ம தானே எடுத்துகிட்டு போனோம், யாரை பிடிச்சிருக்காங்க, அப்போ சம்மந்தம் நாங்கள் பிடிச்சாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ விஜயாவும் ரொம்ப அசால்ட்டாக போகிறாங்க. போகும்போது அங்கே போய் பார்க்குறாங்க, மனோஜும் ரோகிணியும் இருக்காங்க. இதை பார்த்த ஸ்ருதியோட அம்மாவுக்கு பயங்கர இது, என்ன இந்த ரோகிணியும் மனோஜும் திருடிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ நினைக்காங்க, சரி இதுதான் சாக்கு, நம்ம ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி இப்படி திருட்டு குடும்பத்தில் நீ இருக்க வேண்டாம், பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டு வச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே இப்படிலாம் பேசாதாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி மருமகனாக பேச முடியும், வேறு யாராவது எடுத்திருந்தால் கூட சரி போயிட்டுன்னு விட்டுறலாம், இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுருக்காங்க, நான் இவங்க எடுக்க மாட்டாங்க முத்து தான் எடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அந்த நேரத்தில் வந்துட்டார். நான் தான் இனி பார்க்க தான் உங்களுக்கு கிளிச்சவாய் மாதிரி இருக்கா, ஆதாரபூர்வமாக நிரூபிக்காங்களா, அங்கே கைரேகைலாம் இருக்குல்ல செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்கள தான் பிடிச்சிட்டோம்ல, கைரேகையும்
யாருன்னு ஒப்பிட்டு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. கைரேகை ஒத்து போகல அங்கே பீரோவில் எடுத்தது. அப்புறம் சொல்கிறாங்க வீட்டில் உள்ள ஆள் தான் நடக்கும், வீட்டில் எல்லாருமே கைரேகை வைக்கணுங்கிறாங்க. மீனானந்து எல்லாருமே கைரேகை வைக்கிறாங்க. விஜயாவை கைரேகை வைக்க சொல்கிறாங்க. நான் வைக்க மாட்டேன்ட்டு இருக்காங்க. விஜயா வை அப்படிங்கிறாங்க. விஜயா வைக்கிறாங்க. விஜயா கைரேகை ஒத்து போகுது. உடனே விஜயாவும் இதில் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி 3 பேரை நிப்பாட்டிடுறாங்க. உடனே ஏன் விஜயா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. உடனே எங்கள் மனோஜ் தாங்க ஏதாவது இப்போ ரெடி பண்ணி தாங்க, பணம் ரெடி பண்ணி பணம் ரெடி பண்ணான்னு கேட்டான். என்கிட்ட பணம் இல்லை, அதான் சுருதி நகையே போடாமல் வச்சுருக்காள், அதான் பிஸ்னஸ் பண்ணது எதுக்கும் ஆமான்னு எடுத்து கொடுத்தங்க அப்படிங்கிறாங்க. நீ அதை கேட்டலாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டு பொண்ணு நகை தானான்னு சொல்லி எடுத்துங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்போ கூட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து விழுந்து எடுக்காரு. உடனே போலீஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காதிங்க, நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து தான் நடவடிக்கை எடுப்பீங்க, நான் பெட்டிஷன் கொடுக்கல, நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அப்பா சொல்கிறாங்க நான் வாங்கி கொடுத்தனாங்க, நான் எதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது சுருதி, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் உங்களுக்கு வந்து பொண்ணாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ சுருதி நான் சொல்லுறது நீ கேளு, நீ நம்ம வீட்டோடு வந்துடுன்னு சொல்லி நான் அந்த இதில் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே சரி டேடி நான் வீட்டோடு வரேன், இங்கே பெட்டிஷனை வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு வேணாம் சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் உங்கள் மைனிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் நான் இருக்க சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுருதி நீ சொல்லுறது சரி தான், அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப எழுதுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு டேய் ரவி போவாடா அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா எப்படி செய்வாங்கன்னு நினச்சி பார்க்கல, அண்ணம்மா எப்படி செய்வாங்கன்னு நினச்சே பார்க்கல, மனோஜ் வந்து என் கூட பிறந்த உடன்பிறப்பு, அவன் என் மேலே பாசமாக இருப்பான், என்ன இப்போ ஊதாரியாக இருக்கணும்னு தான் நினச்சேன், இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. டேய் நான் செய்யவே இல்லைடா, அம்மா தான்டா செஞ்சாங்க, நான் வந்து ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க தான் கேட்டேன், அம்மா தான் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவை எல்லாருமே காரி துப்புறாங்க. இன்னொன்று சுருதியோட அம்மா நினைக்காங்க நான் ஒரு பிளான் போட்டேன், நீ ஒரு பிளான் போட்டு என் பொண்ணை என் கூட வச்சிட்டியா, ரொம்ப சூப்பர், இனிமேல் என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் ஏற்றி இங்கே வாசவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னா மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி ஆறு திருத்தி வீட்டில் கூட்டி போகிறாங்க. போன மாப்பிள்ளைக்கு தான் அவங்க வீடு, இந்த வீடு வந்து நாளைக்கு உங்கள் பேர்லேயே பத்திரம் போட்டுருவோம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. என் பேரில் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் உங்கள் பேரில் பத்திரம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சுருதி பேரில் வேணால் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என் பொண்ணு சட்டப்படி எனக்கு அப்புறம் அவ்வளோ தான் வரும், ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு செய்யணும்னா கண்டிப்பாக உங்களை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவன் சொல்கிறாங்க அப்படி செஞ்சால் தான் அந்த பையன் நம்மகிட்ட இருப்பான் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் எழுதி கொடுக்கணும்னா சுருதிக்கு எழுதி கொடுங்க, எனக்கு எழுதி தர வேண்டாம், நான் வந்து இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்கு நான் போவே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே வாசுதேவன் நினைக்கிறார் நீ இனிமேல் எப்போவுமே போகக்கூடாது, அதுக்குள்ளே வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த ரவி சுருதி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.